தனி மனிதன் உரிமை வருமான வரி 5 லட்சத்திலிருந்து 15 லட்சமா உயர்த்தி கேட்டோம். மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் 12 லட்சமா உயர்த்தி கொடுத்திருக்கிறாங்க. அதற்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு வரவேற்பை நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. மேலும் வணிக வரித்துறை சம்பந்தமாகவும் இங்கு மத்திய அரசு ஒரு ஒரு வணிக நல வாரியம் ஒன்று உருவாக்கப்பட்டது. அது உருவாக்கப்பட்ட இடத்துல இருக்கிறது. நாங்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நலிந்த வணிகர்கள் குடும்பத்தை கணக்கிட்டு ஒரு குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகை அந்த வணிக நல வாரியம் மூலமாக வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்கோம். சாமானிய வியாபாரிகளுக்கு சாமானிய மக்களுக்கான பட்ஜெட் அல்ல, இது கார்பரேட் கம்பெனிகளுக்கு பட்ஜெட். அதாவது இந்த ஒரு திட்டம் 12 லட்சம் ரூபாய் அது மட்டும்தான் வரவேற்கக்கூடிய திட்டமாக இருக்கிறத தவிர மற்றது எந்த இது பிரயோஜனமானது இல்லை. இலவசமும் ஒரு காரணம். இலவசம் என்ற அந்த நோய் வந்து பார்த்தீங்கன்னா நாடு முழுக்க பரவிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைப்பான், நாடு முழுக்க பரவிக்கிட்டு இருக்கு. இதை மத்திய அரசு மாநில அரசுகள் கட்டாயம் தடை செய்யப்பட வேண்டும். இலவசம் என்பதை முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு நாட்டுக்கு வாங்க வேண்டிய கடனை அடைக்க வேண்டும். அதே போன்று இளையவர்களுக்கு இன்று நீங்க பாத்தீங்கன்னா கஞ்சா பழக்கம் உள்ளவர்கள், கஞ்சா விற்பனை செய்கின்றவர்களுக்கு சிறப்பு சட்டம் ஒன்றே போடுங்க. சிறப்பு சட்டம். நீங்களாம் ஜனநாயகனே பார்த்துட்டு இருந்தா முன்னேற முடியாது. இந்த கஞ்சா விற்பனை யாராவது காட்டி கொடுத்தால் அவன் எங்க நினைச்சப்படுறான், பேசுங்க ரிப்போர்ட்டர்கள் பேசுறான் தெளிவா வரும். அவன் தாக்கப்படுறான், வெட்டப்படுறான். அது தடை செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் சட்டம் கடுமையா இருக்கணும். நாங்க புகார் கொடுக்க தயாரா இருக்கோம். சட்டம் இன்னும் இறுக்கமாக வேண்டும் என்று சொல்றோம். சட்டம் இருக்கிறது, இன்னும் இருக்கப்பட வேண்டும். நீங்க பாரபட்சம் இல்லாம சட்டத்தை போடணும், பயன்படுத்தலாம். ஆனா அரசு என்ன செய்யணும், இத்தனை வழக்குக்கு மேல வந்தால் அவன் என்ன செய்யக்கூடாது, வெளியிலே இருக்கக்கூடாதுங்க. தனி ஜெயில உருவாக்குங்க, அவனை பிடிச்சி உள்ள போடுங்க. 3 வேளையும் சிக்கன் சாப்பாடு போடாதுங்க, களி சாப்பாடு போடுங்க. அப்படி ஒரு நிலைப்பாட்டை அரசு எடுக்கலன்னு சொன்னா வருங்காலத்தில் பாதுகாப்பு மிக குறைஞ்சு போகும். இதான் நிலைப்பாடு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.